பிரிவில் மனித ஒழுக்கத்திற்கு அடிப்படையான மெய்யியல் மற்றும் தத்துவார்த்த கோட்பாடுகள் நிறைந்துள்ளன. உதாரணத்திற்கு, காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது எனும் குறள் ஒருவர் செய்யும் உதவி மிகச் சிறியதாக இருந்தாலும் அதை தக்க காலத்தில் செய்தால் அது இவ்வுலகை விட பெரியது என்று கூறுவதன் மூலம் நட்பின் மேன்மையையும் உதவி செய்வதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கிறது. அடுத்த பிரிவான பொருட்பாலில் வாழ்வுக்கு தேவையான பொருளீட்டுதல், சுய மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான குறள்கள் இடம்பெற்றுள்ளன. உதாரணத்திற்கு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக எனும் குறளில் கல்வியின் முக்கியத்துவம், கல்லாமையின் தீங்கு, பொருள் கூர்ந்து கற்றல், அதன் பின் அறவழி நடத்தல் போன்ற எக்காலத்திற்கும் பயன் பெறும் கூறுகள் இடம்பெற்றுள்ளன. மூன்றாம் பிரிவான இன்பத்து பாலில் இல்வாழ்க்கைக்கு தேவையான அகக்கூறுகள் இடம்பெற்றுள்ளன. உதாரணத்திற்கு, உடம்பொடு உயிரிடை என்ன மற்றன, மடந்தையொடு எம்மிடை நட்பு எனும் குறள் உடலும் உயிரும் பிரியாமல் ஒன்றாக இருப்பது போல இல்லற வாழ்க்கையில் இருப்போர் ஒன்றாக இருத்தல் வேண்டும் என்ற பொருளுடன் காதலின் சிறப்பையும் இல்வாழ்வின் மேன்மையையும் உணர்த்துகிறது. ஏறத்தாழ 60க்கும் மேலான உலகின் பல்வேறு மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் உலகெங்கும் அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்ட சமயம் சாரா நூல்களில் ஒன்றாக திகழ்கிறது. திருக்குறளின் இலக்கிய வடிவமும் பொருளடக்கமும் அதன் செம்மொழி தன்மையை வெளிப்படுத்துவதுடன் உலக இலக்கியத்தின் ஒரு மாபெரும் ஆவணமாகவும் விளங்கி தமிழின் தொன்மையையும் தமிழர்களின் பெருமையையும் இப்புவியெல்லாம் கொண்டு சேர்த்துள்ளது. வள்ளுவருக்கும் அவருடைய குறளுக்கும் பெருமை சேர்க்கும் வண்ணம் அன்றைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி திருக்குறளுக்கு மட்டுமல்லாமல் பேருந்துகளில் திருக்குறள், பள்ளி பாடங்களில் திருக்குறள், திருக்குறள் கவியரங்கம், திருக்குறள் ஆய்வு என எளிய மனிதருக்கும் வள்ளுவரை கொண்டு சேர்த்தார். அவரது புகழை நிலைநாட்டும் விதமாக 1975 தொடங்கி பல இன்னல்களுக்கு பின்னர் 2000ஆம் ஆண்டு குமரி முனையில் 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் கற்சிலையை திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து குமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு விவேகானந்தர் பாறை, வள்ளுவர் சிலை இவ்விரண்டையும் இணைக்கும் விதம் சுமார் 250 அடி நீளமுள்ள கண்ணாடி பாலம் தமிழக முதல்வர் மு. க. ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் கடல் மேல் கட்டப்பட்ட கண்ணாடி பாலம் இது என்பது வள்ளுவருக்கு மற்றும் ஒரு மணிமுடி. திருக்குறளை கொண்டாடும் பல முன்னெடுப்புகளில் முக்கியமான ஒன்று திருவள்ளுவரின் முக்கியமான நினைவு சின்னங்களில் ஒன்றான சென்னை நுங்கம்பாக்கத்தில் கருணாநிதி அவர்களது நேரடி கண்காணிப்பு 5 ஏக்கர் பரப்பளவில் தோரணவாயில், அரங்க மண்டபம், கருங்கல் தேர், தேர் கோபுரம் என மிக விமர்சையாக வள்ளுவர் கோட்டம் 1976ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய கட்டிடக்கலைகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள வள்ளுவர் கோட்டம் வள்ளுவருக்கு புகழ் சேர்க்கும் இடமாகவும் தமிழ் மொழி சார்ந்த பல பண்பாட்டு நிகழ்வுகள் நடைபெறும் இடமாகவும் திகழ்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ என்றில்லாமல் யாதும் ஊரே என எல்லா நாட்டவருக்கும் ஆகச் சிறந்த அறநூலாக விளங்கும் சமத்துவ நூலா திருக்குறள் கரைகள் தாண்டி கண்டங்கள் கடந்து மனிதர்களின் இருள் சூழ்ந்த இடங்களில் ஒளி வீசி அறவழியை காட்டுகிறது. தமிழ்
தமிழர்களின் பெருமையை பாரினில் உயர்த்தி பிடித்திருக்கும் திருக்குறள். வள்ளுவன் நம் தமிழ் அன்னைக்கு சூட்டியிருக்கும்